அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அமாவாசை யோகம். ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் ஒரே ராசியில் அல்லது அதிக நெருக்கத்தில் 12 டிகிரிக்குள் இருப்பதையே அமாவாசை யோகம் என்று கூறுகிறார்கள். இது அமாவாசை நாளின் நிலையைப் போல இருப்பதால் அந்த பெயர் வந்தது. ஒருவர் ஜனன ஜாதகத்தில் பிதுர்காரகன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானும் மாதுர்காரகன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானும் இணைந்து இருந்தால் உருவாகும் யோகமே அமாவாசை யோகமாகும். இதில் குறிப்பாக சந்திரன் வலிமையுடன் இருந்தால் மிகச்சிறப்பானதாகும். அமாவாசை நாளில் பிறப்பவர்களின் ஜாதகத்தில் ஏற்படும் ஒரு நிலைமையாகும். அமாவாசை யோகத்தில் உள்ள நன்மைகள்: ஆன்மீகம், தியானம், ஜோதிடம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் ஆழ்ந்த சிந்தனை திறன் மற்றும் தனிமையில் செயல்பட்டு சாதிக்கும் ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் குரு, சுக்கிரன் போன்ற நல்ல கிரகங்கள் பார்வை இருந்தால் யோகத்தின் அளவு அதிகரிக்கும். மறைத்து வைக்கப்பட்ட பொருளை கண்டுபிடிப்பவராக இருப்பார்கள். ஆயினும் அமாவாசை யோகத்திலும் சில தீய பலன்களும் உள்ளன. அமாவாசை யோகம் அசுப பலம் பெறும் நிலைகள்: சந்திரன் நீச்சமடையும் நிலை, சூரியனும் சந்திரனும் பாவகரமான வீட்டில் இருப்பது மற்றும் சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்களின் சேர்க்கையை பெறுவது. இதனால் அமாவாசை யோகத்தின் பொதுமான விளைவுகள்: மனக்குழப்பம், தெளிவில்லாத சிந்தனை, தன்னம்பிக்கை குறைவு, தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தை வழி ஆதரவு குறைவு, மன அழுத்தம், கவலை, மனசோர்வு, முடிவெடுப்பதில் தாமதம் இவைகள் ஏற்படலாம். இதற்கு பரிகாரமாக அமாவாசை தினத்தில் தர்ப்பணம், பித்ரு வழிபாடு, சிவன், விஷ்ணு, பித்ரு தேவ வழிபாடு செய்வதாகும். ஓம் நமச்சிவாய அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஜபம் செய்வது மற்றும் தந்தையை மதித்து நடப்பது, அவருக்கு சேவை செய்வது இவைகளாகும். அமாவாசை யோகம் பலன்கள்: இது மனக்குழப்பம், திருப்தியின்மை போன்ற சவால்களை தந்தாலும் பித்ருதோஷ நிவர்த்தி, மன அமைதி, நிதிநிலை முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அமாவாசை நாளில் செய்யப்படும் பூஜைகள், தானங்கள், மாடுக்கு உணவளித்தல், தியானங்கள் மூலம் பலன்கள் கிடைக்கும்.